அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு நாம் மக்காசோள பயிரில் பூச்சி அரிக்குது, குருத்து பூச்சி அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நாம் குருணை மருந்து வைப்பது எப்படின்னு பார்க்கலாங்க. இது ஒவ்வொரு பயிருக்கா குருணை மருந்து வைக்கணும். பாருங்க, இப்போ குருணை மருந்து போடுவதை பார்ப்போம். ஒரு குடி அல்லனா 4 பயிருக்கு போடணும். ஒவ்வொரு பயிருக்கா போடணும். அப்போதான் இந்த பூச்சி நீங்குங்க. இது ஒவ்வொரு முறையும் மக்காச்சோளம் விவசாயம் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுக்கணும். குருணை மருந்து, பூச்சி மருந்தும் அடிப்பாங்க விவசாயிகள். மக்காச்சோள விவசாயிகள் மக்காச்சோளத்தில் வருமானம் அதிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் வருமானம் 100ல் 25% தான் வருமானம், 75% செலவுங்க. மக்காச்சோளத்தை தவிர வேறு பயிரெல்லாம் பண்ண முடியாது. இது மானாவரியாகவும் வரும். வேறு பருத்தி நாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் செலவு அதிகங்க. வாங்க இப்போ பருத்தி காட்டை போய் பார்க்கலாம். பருத்தி காட்டுக்கு நாம் வந்துட்டோம். பருத்தியில் வரவு 90%ங்க, செலவு 100%ங்க. விவசாயம் எப்படி வளர்றது? இப்போல்லாம் பருத்தி அதிகம் யாரும் விவசாயம் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா செலவுக்கே அது வரமாட்டேங்குது. விவசாயிகளுடைய நிலைமை அப்படி இருக்குது.